ஏலாம் பார்த்தால அப்பார்ட்மெண்ட் வாங்கி எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்ல போறேன். முழுசா கேட்டா தான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லா பாருங்க. ஓகே, இந்த வீடு வேமா கோசமா தானே இருக்கு. நீங்க இருந்து துவாஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் இந்த வீட்ல. ஒருவேளை நீங்க இந்த வீட பிஞ்சாமான் பண்ணுல வாங்குனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோம் பையரா இருந்தீங்கன்னா மட்டும் தான் applicable. பிஞ்சாமான் பண்ணு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு மாசம் ஒரு 1700 இருந்து 2000 வெள்ளிக்குள்ள தான் வரும் மந்த்லி. ஓகேயா? ஆனா இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்கு. 2 காமன் ரூம், 1 மாஸ்டர் ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். அப்படி நீங்க சொந்தோலா இந்த 3 ரூமே சேவா விட்டாலி என்னடா சேவா கதைக்கு திருப்பி வரான்றீங்களா? ஃபுல்லா கேளுங்க. இந்த 3 ரூமையும் ஒரு மாஸ்டர் ரூம் லப்பாரத்தோஸ், 2 காமன் ரூம் லீமரத்தோஸ் நீங்க விட்டீங்கன்னா மாசம் உங்களுக்கு அங்க 1800 இருக்கு. ஆனா இப்ப இந்த இன்னொரு வீடு காமிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கு இந்த வீடு. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டா இந்த ஓனர் வந்து செஞ்சிருக்காரு. எப்படி செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வீட்ல ஒரிஜினலா 3 ரூம் இருக்கு. தம்பாவா 2 ரூம் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். பட்டிஷன் அடிச்சா வேலை முடிஞ்சு. நீங்க செவுரு கட்டி சிமெண்ட் ஏத்தணும்னு கிடையாது. பட்டிஷன் போட்டீங்கனாலே எக்ஸ்ட்ரா 2 ரூம் ஆயிரும். அதாவது டோட்டலா வீட்ல 4 காமன் ரூம், 1 மாஸ்டர் ரூம். ஸோ இப்ப கணக்கு சொல்றேன் பாருங்க. 1 மாஸ்டர் ரூம் நீங்க 800 வெள்ளிக்கு விட்டாலும், 4 காமன் ரூம், ஒரு ரூம் 500 வெள்ளிக்கு விட்டாலே உங்களுக்கு அங்க மொத்தமா மாசம் 2800 வெள்ளி இருக்கு. இப்ப நீங்க வீட்டுக்கு எவ்வளவு கட்டுறீங்க மாசம்? 1700 இருந்து 2000 வெள்ளி தான் கட்டுறீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் 800 வெள்ளில இருந்து 1000 வெள்ளி வரைக்கும் வருது. இப்படி ஒரு இன்கம் ஏன் இன்னும் நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு வாய்ப்பை ஏன் இன்னும் நீங்க பாய்க்காம இருக்கீங்க காய்ஸ்? அப்படி நீங்க ஏலாம்பாத்தா ஏரியால அபார்ட்மெண்ட் ஆர் லேண்டட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா தயங்காம எனக்கு பிஎம் பண்ணுங்க. வீடுலாம் ரெடியா இருக்கு. வாங்குறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா இப்பயும் எனக்கு பிஎம் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், துவாஸ்க்கு 10 நிமிஷம் தான். இந்த கேலாம்பாத்தா ஏரியா ரெண்டல் ஒரு நல்ல டிமாண்டான ஏரியா.